வணக்கம். திரு விஜய் அவர்களையும் இந்த கரூர் விஷயத்தை பற்றி பேசி பேசி எனக்கே போர் அடிச்சு போச்சு. ஏன்னா திமுக காரனும் சிபிஐக்கு மாற்ற மாட்டான், இல்லை டிவிகே காரனும் சிபிஐட்ட போயிட்டு, அதாவது உச்சநீதிமன்றத்துலேயோ நீதிமன்றத்தில் போய் சிபிஐ வழக்குக்கு மாற்ற சொல்லுங்கள், இதில் உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்ல மாட்டான். இவனுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அரசியல் மக்கள் மேலே பண்ணுறானுங்களான்னு என்னன்னு தெரியல. என்ன உண்மைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சால் போதும், வேறு எதுவுமே வேணாம். நீ அரசியல் பண்ணாமல் போ, நாசமாக போ. எனக்கு என்ன இந்த அணில் கூட்டம்லாம் என்ன சொல்கிறது, மதுரை கூட்டத்திலே அவ்வளோ வெயிலுன்னு சொல்லியுமே இவனுங்க மற்ற இடத்துல அவனை போய் பார்க்க போகிறானுங்கன்னா இவனுங்களுடைய அந்த கொழுப்பு அது நமக்கு தேவை கிடையாது. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் திரு விஜய் அவர்கள் எத்தனை நாள் கழித்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு அனுதாபமாக பேசக்கூடிய வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க. ஒன்று 27ஆம் நைட்டு நடந்துச்சு, 28ஆம் நைட்டு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கணும், இல்லை 29ஆம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இத்தனை நாள் கழித்து ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? சரி, ஓகே. இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, நிறைய டைலாக் சினிமா சம்மந்தப்பட்ட டைலாக் மாதிரியே பேசியிருக்காப்புல. அதாவது ஜெயலலிதா இருக்காங்கல்ல, ஜெயலலிதா இருக்கும்போது தலைவா படத்துக்கு இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி கோரிக்கை விட்டுருந்தாங்க. அதே மாதிரியான வாய்ஸ் டோனு இங்கே நான் பார்த்தேன். ஏன் வாய்ஸ் டோனில் என்ன அப்படின்னா, ஏண்டா ஒரு மனசாட்சி வேணாமாடா, கூட்டத்தை பார்த்தோன்னு நீங்கள் கத்துறீங்கல்ல, ஏன் கொஞ்சம் நார்மலாக பேசலாமே, வீட்டுக்கு போனோடனே வாய்ஸ் கம்மியாயிருமோ, கூட்டத்தை பார்த்தா மட்டும்தான் இவர் ஆர்வமாகவாப்புல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார். லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுருக்காப்புல. அந்த அணில் கூட்டத்தை ஒரு வைபுக்கு தள்ளிட்டு போகிறது இது. அந்த உற்சாகம் அடைய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உற்சாகம் அடைய வைப்பதற்காக இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணி உற்சாகம் அடைய வைக்கிறது. ஆனால் இது கூட பரவாயில்ல, அந்த அணில் கூட்டம்லாம் மரத்தில் ஏறுதுன்னு சொல்கிறானுங்க, நான் பார்த்ததில்லை. இந்த இங்கே பாரு, பாத்தியா எங்க இருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏறி உட்காந்துருக்கான். இது எங்கே உட்காந்தது, எந்த மாவட்டம்னு சத்தியமாக தெரியல. ஒருவேளை கரூராக இருந்தால் கரூரில் நல்ல பகலாக இருக்க மாதிரி இருக்குது. இந்நேரத்தில் மேலே ஏறி உட்கார வேண்டிய தேவை என்ன? அப்போ 12 மணிக்கே வர்றான்னு தானே அர்த்தம். அப்படின்னு நினச்சி தானே அவன் ஏறி உட்காந்தான். இது சிபிஐக்கு தான் மாற்றணும். தயவுசெய்து திமுக அரசாங்கமாவது சிபிஐக்கு மாற்றி விடுங்க. அவனுங்களோட குடிமை அவங்க கையில் போட்டோம். அதே மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே குற்றம் சொல்கிறீங்க. குற்றம் சொல்கிறதுக்கு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறாப்புல. நீங்கள் அதுக்கான பதில் சொல்ல முடியுமா? அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் தர முடியுமா? உங்கள் கேரவனில் இருந்த அத்தனை சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜும் தர முடியுமா? அதாவது பஸ்ஸுக்குள்ளே இருந்த சிசிடிவி கேமராவோ ஃபுட்டேஜும் வேணும், வெளிப்புறமாக இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் வேணும். அதாவது நாமக்கல்லேருந்து கரூர் வர வரைக்கும் என்ன பண்ணேன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வரும்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்திருந்த ஒரு சில பேட்டியை நீங்க பாத்துங்க. இப்ப நான் என்ன கேக்குறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார்? நான் இந்த கட்சியத்துல தான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர் ஒன்றிய செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டுல. அதை முடிச்சுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் வரேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம்? இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க. நான் 7:47 உள்ள நுழைறேன் அமராவதி மருத்துவமனையில். வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறேன். இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்களை எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவனே பெண்ணை டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கும் பதில் சொல்லாம, யாருக்கும் உதவி செய்யாம, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, நான் ஹாஸ்பிட்டல், என்னோட கட்சி ஆஃபீஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்கிறாப்புல. ஆமாம், ரொம்ப தூரம் கிடையாது. போயிட்டாப்புல என்ன பண்ண போறீங்க? இப்போ நீங்கள் அதுக்கான பதில் சொல்லுவியா? அப்போ அதே மாதிரி அதிமுக காரங்க 8:10 வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கான பதில் சொல்ல முடியுமா? அதிமுக காரன் எப்படி வந்தான்? அப்போ அவன் உனக்கு எதிரான அரசியல் பண்றான்னு அர்த்தமா? அணில் கூட்டங்களா? ரெண்டாவது விஷயம், அன்பில் மகேஷ் ஏன் அழுதாப்புல அப்படின்னு கேட்குறான். சரி, நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு யாராக இருந்தாலும் அவர் சொன்ன இதே சுச்சுவேஷனில் நான் யோசித்து பார்த்தேன், ஓகே, அழுக வரும். அதாவது உயிரற்ற மனித உடல்களை ஒரு 30 வரிசையாக வச்சுருக்கும்போது யாருக்காக இருந்தாலும் கண்ணு கசங்கும்டா.
அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. எனக்கே யோசிக்கும் போது நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு சும்மா கற்பனையாக யோசித்து அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்குல்ல. அப்போ அந்த ஆள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன் திமுககாரன்லாம் எப்பயுமே தப்பு தான் பண்ணணும், ஒருத்தன் கூட நல்லது பண்ணக்கூடாதா? அவனுக்கு அதாவது அன்பில் மகேஷும் பாலாஜி எவ்வளோ நேரம் இருந்தாங்க? நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க. உங்கள் கட்சிக்காரன் எங்கே இருந்தான்? புசி ஆனந்த் எங்கே? அந்த பேர் என்னது ஆதவ அர்ஜுனா எங்கே? நீ எங்கே? நாங்கள் கூட சரி விஜய் திரும்ப வந்தால் அந்த அணில் கூட்டம் சும்மா இருக்காது, திரும்ப பலாப்பழத்தில் வைக்கிற மாதிரி வச்சிருவானுங்கன்னு நினச்சி போயிட்டேனோன்னு நினச்சேன் நான். அதே மாதிரி அடுத்தவங்க கேட்குறாங்க, ஏன் அவர் தான் பலாப்பழத்தில் வைக்கிற மாதிரி அணில் கூட்டம் வைக்கிதுன்னா ஏன் வந்து அந்த புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவை என்ன அவங்களுக்கு என்ன மொக்கிது அணில் போய் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் நல்லா அரசியல் பண்ணுறீங்கன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. 41 உயிர் பலியாகி போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து சில மீட்டிங்லாம் போட்டிங்க, அதுக்கெல்லாம் வந்தானுங்க. அதில் வந்து வெயிலில் எவ்வளோ நேரம் நின்றுட்டு போய் ஹீட் அட்டாக் வந்து எத்தனை பேர் செத்தான்னு தெரியல, கணக்கு தெரியாது. இது வந்து பெருசாச்சு அதனால் பேசுனானுங்க, அதெல்லாம் தெரியாதுல்ல. மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து இறந்தா எவனும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா அரசியல் இப்படிலாம் பண்ணாதீங்க பொதுமக்களை வச்சு. இருந்தாலும் இந்த விஜய் வர்றான் இல்லை வேறு யாராவது சினிமா நடிகர்கள் வராங்கன்னு போயிட்டு வெயிலில் கால் கடிக்க நிற்கிறதுக்கு பதிலாக வேறு என்னாச்சும் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா டிமானிட்டேஷன் அந்த டைமில் வந்து அதாவது பண மதிப்பிழப்பு பண்ண டைமில் ஏடிஎம் வாசலில் நிற்கிறதுக்கு அப்படியே அழுதானுங்க, நெஞ்சாக அடிச்சுட்டு செத்தானுங்க. ஏதோ ஒரு சினிமா நடிகனுக்காண்டி போய் 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிலில் காத்து கிடக்குறானுங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவேன்? போங்கடா நீங்களும் உங்கள் அரசியல் மயிறு போட. நன்றி, வணக்கம். இந்த பதிவுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே பதிவிடவும்.